அனைவருக்கும் வணக்கம். விஜயா மேரி யூனிவர்ஸ் மீடியா அவங்க எடுக்கிற முதல் படம் இது கிரானி. உங்கள் எல்லாருக்குமே பரீட்சைப்பட்ட பேர் தான் இது. கிரானி, நானி. தமிழில் சொன்னால் அந்த பாட்டி ஆயா அப்படின்னு வந்துடும். பாட்டி ஆயானோன்னு ஒரு வில்லேஜ் ஃபீல் முதல்லையே வந்துடும். அது வேண்டாம். கிரானி ஏதோ பண்ணுறாங்கப்பா அவங்க கிரானியில் அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக விஜயகுமார் சார் அவர் எனக்கு மகன் இருந்தாலும் நான் எப்போவுமே அவங்களுடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாருன்னு கூப்பிடணும் அப்படிங்கிறத பிகினிங்லேருந்தே நான் அவரை சாருன்னு தான் கூப்பிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எப்படின்னா அடிப்படையிலிருந்து சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி டைரக்டராக இருக்கார். இது அவருடைய 4th ஃபிலிம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? இது 4வது படம் அவருக்கு. அடிப்படை முதல்ல ப்ரொடக்ஷனோட அடிப்படை என்ன? ப்ரொடக்ஷன், ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக. அதுவும் விகடன், ஆனந்த விகடன்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க அப்படியே ஜல்லடைன்னா ஒரு 4-5 ஜல்லடை போட்டு ஜலிச்சு தான் அந்த ஆட்களை எடுப்பாங்க. அப்போல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இவர் டைரக்டராக வருவார். ஏன்னா நான் அப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார். ஏன்னா ப்ரொடக்ஷன் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார். நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டா எனக்கு சான்ஸ் கொடுங்க சார். ஏன்னா எனக்கு வேலை கேட்குறது தான் எப்பவுமே ஒரு வேலை. அது யாராக இருந்தாலும் சரி, வேலை கேட்குறது என்னோடய வேலை. அப்படி கேட்டுட்டு இருந்தால் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார். அதுக்குள்ளார அவர் உருவாக்கிட்டார். அங்கேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் உருவாக்கி இவருக்கு அசிஸ்டண்ட்டாக தென்றலுக்கு அனுப்புறது, இவருக்கு அசிஸ்டண்ட்டாக திருமதி செல்வத்துக்கு அனுப்புறது. அப்படியே பண்ணும்போது நான் என்ன நினச்சேன், உண்மையிலே அவர் ப்ரொடியூசர் ஆக போகிறார். ஏன்னா யூஸ்வலாக சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுக்கு அடுத்த பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். இப்போ முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து தான் ப்ரொடியூசர் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி தான் வரப்போகிறாருன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நான் படம் பண்ணுறேம்மா, டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படிங்களா சார் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு 1/2 an hour கதை சொல்கிறேன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். அப்படியே அசந்து போயிட்டேன் நான். ஐயோ, விஜய் சாரா இப்படி பேசுகிறேன் சார், பிரமாதமாக இருக்குது சார், என்ன சார் இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த படம், அந்த படத்துலேயே நான் இல்லாமல் எப்படி பண்ணுவார், இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதனால் என்னோடய முதல் படத்தில் நீங்கள் இருந்தே தீரணும் அப்படின்னு நான் அந்த படத்தில் நடித்தேன். அடுத்த படங்கள்லாம் நான் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை. அதுக்குள்ளார அவர் வெளியூருக்கெல்லாம் போயிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், இந்த விஜயகுமார்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் எங்கே? என்ன எல்லாருக்கிட்டையும் விஜயகுமார் எங்கே, விஜயகுமார் எங்கன்னா யாரையோ சொல்கிறாங்க. அந்த விஜயகுமார் இல்லைங்க, இவர் விகடன் விஜயகுமார். அப்புறம் தான் சொன்னேன், விகடன் விஜயகுமார் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் அப்படின்னு கேட்ட உடனே இவர் திடீர்னு நானாக ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, தயவு செஞ்சு வர முடியுமா சார் அப்படின்ட்டு. அம்மா, நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கதையோடு தான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நின்னார். ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்போவுமே கொடுக்குற கிஃப்ட் புடவை எடுத்துன்னு வந்தார். மேரி அம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ப்ரொடியூசர் அம்மா எனக்கு புடவை கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, இது என்னது அப்படின்னா, இல்லை இந்த டோக்கன் அட்வான்ஸ் இங்கே வாங்கி தீரணும்னு கொடுத்து அழகான கதை சொன்ன. அப்படி பிரமிப்பாக இருந்தது. கிரானி பிரமிப்பாக இருந்தது. நான் சொல்லிட்டேன்னா அது கதையை சொல்லிட்ட மாதிரி ஆகிடும். அது பயமாக இருந்தது. நான் சொன்னேன், சார் இந்த கிரானி நானா சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்களாம் கூட இருப்பீங்களா ஷூட்டிங்லன்னு கேட்டேன். நிஜமோலே பயந்தாங்க. ஏன்னா எனக்கு அது விஷுவலாக பார்க்கும்போது இவர் சொல்ல ஐயோ நம்மளை தனியாக விட்டுருவாங்களே அப்படின்னு, நீங்கள் இருப்பீங்கல்ல, நீங்கள்லாம் கூட இருப்பீங்கல்லன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கதை சொல்லும் போதே அவ்வளோ பிரமாதமாக இருந்தால் அந்த கிரானி கதையில் பிரமாதம். ஆனால் பட்டு அடுத்து எங்கெல்லாம் அடி வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே கிரானியை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா கதை சொல்லிவிடுவோம் போல இருக்கேன். விஜய் சார் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கிரானி. அந்த கிரானி நம்ம எல்லாரும் மிக விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணும், திரையில் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இதில் நிறைய ஆர்டிஸ்ட் கிடையாது. இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற அருந்ததியிலேருந்து இவங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். நான் ஒருத்தரையாக கேட்குறேன் டைரக்டர்கிட்ட, இந்த கேரக்டர் யார் பண்ண? ஏன்னா அவ்வளோதான் படமே. அந்த 6-7 பேரோட தான் படம். நச்ச 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 நச்சன ஊர் ஜனம், பஞ்சாயத்து, அரச மரத்தடி, ஆலமரத்தடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு பேலஸ்.
அந்த பேலஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து இந்த கிராணி வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர்ற அப்பா அம்மா, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு 7 பேர் தான் இந்த கிராணி. ஓகேவா? நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் பயப்படாதீங்க, கதை சொல்லாதீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் அந்த கதையை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்டேன். எனக்கு அது வேற நைட்டில் வந்து சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி நைட் நான் தூங்கின மாதிரி தான் சார் அப்படின்னு. போஸ்டர்ஸ் எல்லாம் வேறு அனுப்புனாரு. இன்னும் பயமாயிடுச்சு அந்த அம்மாவை பார்த்தோன்னா, ஐயோ இப்படி இருக்குது இந்த கிராணி அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான, இதுவரை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இதுவரை நீங்கள் கேள்விப்படாத கதை, இதுவரை வந்து அம்மா வந்து சித்தியா மாறிச்சுன்றதெல்லாம் தான் மாற்று. அம்மாவாக தான் இருப்பாங்க, சித்தின்றது வேறு கேரக்டர். அந்த மாதிரியெல்லாம் நான் போய் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். இது வித்தியாசமான ஒரு கதை, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு தெரில. கண்டிப்பாக ஆடியோ லான்ச் அப்போ, அம்மா நீங்கள் வராதிங்க, கொஞ்சம் க்ரௌடெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் நான் இப்போவே உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிடுறேன். இப்போவே அந்த சக்ஸஸ் மீட்டிங் மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. அது எப்படி இந்த விஜயா அம்மாவுக்கு வந்ததுன்னு தெரில. விஜயானாவே வெற்றி தானே, அதனால் அவங்க துணிஞ்சு இறங்கியிருக்காங்க இந்த படத்தை எடுத்து. நீங்கள் பண்ணுங்கள் சார், நம்ம பண்ணுவோம். ஏன்னா எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதை கேட்டு, அதை விட பல மடங்கு இவங்க இம்ப்ரெஸ் ஆகி, நான் கதை கேட்கும்போது இவங்க எதிர்க்க உட்காந்து, ஐயோ அம்மாவுக்கு இவ்வளோ பிடிக்குது இந்த கதை அப்படின்னெல்லாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப துணிச்சலாக இறங்கியிருக்காங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு மேலும் மேலும் சக்ஸஸை கொடுத்தாதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வேலை கொடுப்பாங்க இல்லையா? அது கை தட்டுங்க தயவு செஞ்சு. அதனால் அவங்களுக்கு இந்த படத்தை சக்ஸஸ் ஆகி கொடுக்கறது உங்கள் கையிலெல்லாம் தான் இருக்குது. ப்ரொமோஷன், நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷனில் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஆடியன்ஸ் பார்த்து இதை மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்போது நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வெரி ஆல் த பெஸ்ட் அம்மா, வெரி ஆல் த பெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கிராணி இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் சார் இந்த கதை சொல்ல போகும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்துச்சு. ஒரு நம்மளே உள்ளே போயிட்டு லாக் ஆனால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு அந்த டோன்ட் ப்ரீத் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைப்படும் இந்த படத்துக்கு. இதில் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டு மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக வரும்ன்றதை நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். கிராணி திலீபன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அது. எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் மெயின் சொல்லணுன்னா 3 பேர் தான், குழந்தைங்க அப்புறம் அம்மா தான். ஸோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காரு டேரக்டர். ஸோ ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கிராணி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. விருமனில் வந்து நானும் அம்மா வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம். அம்மாவுக்கும் எனக்கு வந்து ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல்லாகவே. ஸோ இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது இட்ஸ் வெரி ஒரு மாதிரி எனக்கு ஒரு பூன் மாதிரி. அம்மா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிராணி சார், டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த ட்விஸ்டிங் பிளாட்டை நீங்கள் வந்து உங்களோட விஷுவல் ட்ரீட்டை வந்து போய் மக்களுக்கு சேரணும். எங்கள் சார்பாக எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. வடிவுகரசி அம்மாவோட நடிக்காட்டினாலும் அவங்க பேசுனதை வச்சு அவங்களுக்கும் எனக்கும் காமனாக இருக்கிற ஒரு நண்பர் மூலிமா நான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க எனக்கு மறைமுகமாக எனக்கு ஒரு குருமார் தான் மேடம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் அற்புதமான ஒரு வெற்றி படமாக அமையட்டும். எங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக நாங்கள் செய்வோம். கிராணி சீக்கிரம் வாணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இதனோட 4th ஃபிலிமு. ஆக்சுவலி இடையில ஒரு படம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, அது வரணும் இன்னும் வெளியில். அம்மா சொன்ன மாதிரி என்னை வந்து அம்மா முதல்ல ஒரு 15 வயசில் ஏன்னா என்னோடய அம்மா ஆர்டிஸ்ட்டு, என்னோடய அம்மா ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஒரு சீரியலில் அப்போ ஆக்ட் பண்ண போகும்போது என்னை கூட கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ ரொம்ப சின்ன பையன், ஒரு 14-15 வயசு இருக்கும். முதல் என் அம்மா மீட் பண்ணும்போது நான் ருத்ராட்சி கொட்டையெல்லாம் போட்டுட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பாக்கெட்டில் ஒரு கந்த சஷ்டி கவசம் வச்சுருந்தேன். கூப்பிட்டாங்க, என்னது இதெல்லாம்னு கேட்டாங்க. அம்மா சஷ்டி கவசம் இதெல்லாம் வச்சுருக்கேன், உன் திறமையை வளர்த்துக்க, அதுதான் உன்னை காப்பாற்றும்,
இதெல்லாம் வேணும், ஆனால் உன் திறமையை வளர்த்துக்கன்னு சொன்னாங்க. அது அப்படியே மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நல்ல பொசிஷனில் அம்மாவை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இருந்தப்பவும் எங்கள் அம்மா இல்லாமல் போனப்பவும் நான் வந்து அதை டாலரேட் பண்ணி நான் வாழ்ந்தேன்னா அதுக்கு காரணம் இவங்க இருக்காங்க, இவங்க என் கூட இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். எப்போவுமே எனக்கு நான் அவங்க அம்மா மீட் பண்ணலன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, ரொம்ப மனசு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் இவங்கள மட்டும் தான் நினச்சிக்குவேன். அவங்க நினச்சிக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்னோடய அம்மா நினச்ச மாதிரி எனக்கு ஃபீல் வரும். இங்கே இருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்னா கூட அம்மாட்ட போய் உட்காந்து அழலாம் அப்படின்னு தோணும். 2வது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கடந்து வந்த பாதைகள், அதெல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில் கடந்து 45 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சினிமாலேயே. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த 45 வருஷம் அவங்க கடக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை டாலரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நாங்களாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் 4வது இடத்துல கால் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு அவங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். இந்த மூவி பற்றி நான் பேசுறதை விட எனக்கு படம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணும். நான் பேசுறதுனால ஒன்றுமே இல்லை, என்னோடய படம் பேசணும். என் படம் பேசுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து திரும்பி மறுபடியும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சொன்னால் எப்படின்னா, விக்ரமாதித்தன் வேதாளம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். வேதாளம், அந்த சினிமான்ற வேதாளம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 8வது கிளையில் இருக்கும். எங்களை மாதிரி விக்ரமாதித்தன், அந்த இயக்குனர்ன்ற விக்ரமாதித்தன் எங்களுக்கு உள்ளே இருக்கும். நாங்கள் எப்படியாவது போய் அந்த வேதாளத்தை எடுத்து முதுகில் போட்டுக்கிட்டு அந்த காளி கோயில், வெற்றின்ற காளி கோயில் நோக்கி நடந்துக்கிட்டு இருப்போம். அது திருப்பி எங்களை ஏதாவது கேள்வி கேட்கும், நாங்கள் பதில் சொல்லுவோம், எங்கள் சகிப்புத்தன்மை போவோம், திரும்பவும் அது போய் மேலே உட்காந்துக்கும், திருப்பி ட்ரை பண்ணுவோம். அப்படி தான் மறுபடியும் முயற்சி பண்ணுறோம். அந்த சினிமான்ற வேதாளத்தை எப்படியாவது எங்கள் தோளில் போட்டு அந்த வெற்றின்ற கோயிலுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். இது எனக்கு அந்த பாதையை கொடுக்கணும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் வடிவுக்கரசி அம்மாவோட நான் நடித்ததில்லை, ஆனால் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து 45 வருடங்கள் முடித்ததுக்கு இப்போ ரீசெண்டாக விழா எடுத்தாங்க. விரைவில் அவங்க பொன் விழா கண்டு அவங்க இன்னும் கலை சேவை பண்ணி எப்பொழுதுமே அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இந்த சமயத்தில் நினைக்கிறேன். அவங்க கூட நடிக்கிறதுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இருக்கிற படத்தில் நான் இருக்கேன்றது. இயக்குனர் விஜயகுமார் சார், ஆல்ரெடி அவரோட இதில் நடிச்சிருக்கேன். சீரியஸாகவே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரியான இதுனா அது அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு களத்தில் கொண்டு போய் அவர் இறக்கி விட்டதுக்கப்புறமா அதை அவர் அடித்து தட்டி தூக்கி நிமித்தினதை நான் பார்த்துருக்கேன் கண்ணால். ஸோ அதனால் அற்புதமான ஒரு இயக்குனர். அவர் சொல்கிற விதமே நல்லாயிருக்கும். ஸோ அழகாக மெருகேற்றுறதுல வல்லவர். பேசுகிறதுக்கே கஷ்டப்படுறேன்னாரு, படம் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் படமே உள்ளே பேசுமான்னு இல்லை, இன்டர்வலுக்கு அப்புறம் டைலாகே இல்லைன்ட்டு. அது எப்படி பேசுவோம், எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நல்லா பேசுகிற ஆட்கள் இதை வச்சுட்டு எப்படி பேசாதோ வெரி நைஸ். இந்த அற்புதமான இது எல்லாமே புது டீம். இந்த ஹீரோயின் திலீபன் சார் எல்லாமே எனக்கு ஒரு புது. கிராண்டி வந்து எப்படி இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பாட்டியா காட்டுறாங்க. இல்லையே, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டியா இல்லை, நான் இப்போவே பாட்டியாக தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சுலாம் பார்க்காதீங்க. இந்த இப்போ போன கருடனில் அப்பத்தா பேர் தான் மேம், அப்பத்தா ஆகி பாட்டின்னு வருது. இது வில்லியே கிடையாது, இது வில்லியே கிடையாது, இதில் வில்லியே கிடையாது. இது வந்து ஒரு கேரக்டர். இப்பெல்லாம் வந்து ஸ்டார் காஸ்ட வச்சு தான் மூவி பண்றாங்க. ஆமா, சோ அது வந்து ஆனா நீ உங்கள மாதிரி ஒரு சோர்ஸ்ல ஏற்கனவே வந்து சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் கிட்டக்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், ரொம்ப வரவேற்கான விஷயம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய கிரியேட் பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் விஷுவல் மீடியா, சினிமா விஷுவல் மீடியா, என்டர்டெயின் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்குள்ளே வந்துட்டு நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது, நம்ம வந்து பல கருத்துக்கள் சொல்கிறதுலாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து திருவள்ளுவரோ பாரதியாரோ எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு சினிமாக்காரன், நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரோம். அவங்க வரவங்களுக்கு ஒன்று நான் காமெடி சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ரொமான்ஸ் சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ஹாரர் சொல்லணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்து வெளில அனுப்பிச்சால் அதுதான் அவங்க கொடுக்குற காசுக்கு மரியாதையாக இருக்கும் இல்லையா. அவங்கள வந்து உட்கார வச்சு நானும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குது, எனக்கு அது பிடிக்காது. அது ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. 2வது என்ன, இந்த மாதிரி நான் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் அப்படி தான் யோசிப்பேன். ஒரு ரெகுலரான பேட்டர்னில் இருக்கக்கூடாது அப்படின்றது யோசிப்பேன். புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணுன்னு அதுக்கு ட்ரை பண்ணது தான் இது. இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமாவாக இருக்கும். இது நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணும்போது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ன்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அதை மாற்றுறாங்க. கமர்ஷியல் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் டோன்ட் பிரீத்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டோன்ட் பிரீத்தை வந்து நீங்கள் யார் பண்ணாலுமே இங்கே அந்த படத்தை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஹிட்டு தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அது ஒரு விஷுவல் ட்ரீட் அந்த படம் கம்ப்ளீட்டாக இல்லையா.
ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் வேணுன்றது இல்லை. கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே என்டர்டெயின்மெண்ட் 2 மணி நேரம் இன்றைக்கி வந்து ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் தேட்டருக்குள்ளே வச்சு லாக் பண்ணுறோன்றது அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு காலத்தில் 5 டே மேட்ச் பார்த்தாங்க, அப்புறம் 1 டே மேட்ச் பார்த்தாங்க. இப்போ 2020 இப்போ 10க்குலாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான், கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லுங்கள் போதுன்ற ரேஞ்சில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. எனக்கு போட்டு தொல்லைலாம் கொடுக்காதீங்க, கிளைமேக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ 2 மணி நேரம் நம்ம கிளைமேக்ஸாக ஒரு படம் எடுக்கணும். அப்படி தான் இன்றைக்கி தேவைப்படுது. ஆனால் தான் சில படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனை கிளைமேக்ஸ் சீனை காமிச்சிட்டு அப்புறமா படத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அப்படி தான் ஒவ்வொரு சீனுமே கிளைமேக்ஸ். ஆமாம், நான் அப்படி தான் ஒரு கிளைமேக்ஸாக ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். வடிவேலு மேடம் வந்து நீங்க கிராண்டியா பார்த்தீங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஐயோ இந்த படம் வந்த பிறகு எனக்கு எப்படி இருக்குமே தெரியலையே, என்ன வரவான்னு சொன்னாங்க. கதை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அதான் அவங்க நான் திடீர்னு தான் போனேன். அம்மா அம்மான்னு சொல்றீங்க. ஆமாம், கிராண்டியா வந்தாங்க. அம்மா என்னைக்கு இருந்தாலும் கிராணி ஆதியான வச்சிடணும். நாங்களாம் அப்பாவா இருக்கும்போது அவங்க கிராணி தானே இல்லையா? ஆக்சுவலாக நான் என்னன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயம் ஓகே. பாட்டியை வந்து ஒரு அழகா காட்டுவாங்க. பாட்டியே ரொம்ப அசிங்கமா இருந்தா கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு அழகா வச்சு அவங்க மேக்கப்லாம் பண்ணி ஒரு போட்டோ எடுப்போம். இப்படி போட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்க பயந்துட்டாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் சப்ஜெக்ட். அதுதான் ஸ்கிரிப்டாக வந்து நம்ம உண்மையிலேயே சொன்னால் சினிமா வந்து எனக்கு ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு விஷயம் அந்த ஃப்ரேம்குள்ளே வரணும்னு தலையெழுத்து இருந்ததுன்னா நீங்கள் 10 நிமிஷம் செலவு பண்ணணும், அது வரும். நீங்கள் வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் கோடியாக செலவு பண்ணாலும் அந்த ஃப்ரேம்குள்ளே அது வரவே வராது. அது எல்லா மேக்கர்ஸ்க்கும் தெரியும். நீ காலை கூட நானும் கேமராமேனாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃப்ரேம் என்ன கேட்குது, ஒரு ஸ்கிரிப்ட் என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்கணும். நம்மளுக்குள்ளே க்ரியேட்டிவிட்டி வரும். நான் கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் நான் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேப்பே விட மாட்டேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் ஒரு 30 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டடாகவே பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு க்ரியேட்டிவாக என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியும். தவிர இந்த ஆர்டிஸ்ட் கால் ஷீட் இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும், அவங்களுக்காக நம்ம ஒரு படம் அப்படி பண்ணால் அது படமாகவே இருக்காது. ஸோ அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தோணுச்சு. இது நல்லா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் போகுது சினிமாவில். அதெல்லாம் இல்லாமல் சினிமா என்டர்டெயின்மெண்ட் மீடியா வந்தால் என்ஜாய் பண்ணணும். ஒன்று பயந்துட்டு எழுந்து போகணும், இல்லை சிரிச்சுட்டு எழுந்து போகணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய மேடை பேச்சாளர், அதுக்கப்புறம் என்ன சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல ஏன் டைட்டில் வைக்க மாட்டாங்க, தமிழ்ல டைட்டில் வைங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்து எல்லாருமே இங்கிலீஷ்லேயே வச்சு போறீங்களே, தமிழ் அழிஞ்சு போயிடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி இல்லை, ஆக்சுவலி தமிழை யாராலையுமே அழிக்க முடியாது. அம்மான்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்திலே கிடையாது, குழந்தைங்களே கிடையாது, மனித இனமே கிடையாது. அம்மான்றது இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும், இல்லையா? அப்போ தான் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் தமிழ் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் சில விஷயங்களை நம்ம இப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு இருக்கு, இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 8 கை இருக்கிற ஒரு காளி சிலை அப்படின்னு சொல்கிறதுக்கூட அஷ்டபுஜ காளி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுவீங்க, இல்லையா? அஷ்டபுஜ காளினா சான்ஸ்கிரிட், வேறு ஒன்றும் இல்லை. அஷ்டம்னா 8, ஓகே, புஜம்னா கை. அஷ்டபுஜ காளின்னு சொன்னால் பயப்படுவீங்க. நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ் அப்படின்னு, நான் சும்மா இதுக்காக சொல்கிறேன். நம்ம இப்போ இல்லை, அந்த காலத்தில் ஔவையார், வள்ளுவர் எல்லாமே எல்லாத்தையுமே தமிழில் சொல்லலை. அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிதான்ற வார்த்தை தமிழ் கிடையாது, சான்ஸ்கிரிட். ஓகே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதில் பகவன்ற வார்த்தை தமிழ் கிடையாது. ஓகே, அது அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் உச்சரிப்பு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், சவுண்டிங்காக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சினிமா இம்ப்ரெஸ் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் மீடியா. நான் திரும்ப அதான் சொல்லுவேன். சினிமா நாங்கள் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உள்ளே வரமே தவிர, நாங்கள்லாம் வந்து தமிழை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. எங்ககிட்ட தயவு செஞ்சு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தவறு கிடையாதுங்க, அது இல்லை தவறு கிடையாது. இல்லை, நான் கரெக்டாக சொல்கிறேனே, நான் தவறு கிடையாது. எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பழைய சாதத்தை கூட ஒரு வெள்ளித்தட்டில் வச்சு கொடுக்கலாம், இல்லையா? அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அந்த காலத்தில் நம்மளுக்கு பெரியவங்களாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறது, நான் நிறைய தமிழை மாதிரி ஒரு மொழி உலகத்திலே கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வேர் சொல் இருக்குது. வேறு எந்த லாங்குவேஜுக்கும் அவங்க சும்மா இங்கிலீஷ்லலாம் சில வார்த்தைகள்லாம் சைமன்டேனியஸாக பண்ணுறோன்னு சொல்லுவோம். சைமன்டேனியஸ்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒருத்தரோட பேர். அவர் ஒரே நேரத்தில் 2 கேள்வி எழுதுவார். ஸோ அது ஒரு வார்த்தையை அவங்க வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்கு உண்டான காரணம், அதுக்கு உண்டான வேர் சொல்லும் இருக்கும். தமிழோட நிகராக எதுவுமே உலகத்தில் வர முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரோம். இப்போ என்டர்டெயின்மெண்ட்ற வார்த்தையவே நம்ம இத்தனை வாட்டியும் சொல்கிறோம், இல்லையா? அது அப்படி சொன்னால் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது, இல்லையா?
அது மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்களாம் கூத்தாடிகள், நாங்களாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரோம், நாங்கள் யாரையும் சொல்ல வரல. கிராணிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் பேன் இண்டியன் ஃபிலிம் சார், எல்லாருக்கும் ஒரே நம்பர் எடுத்துட்டோம். படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்போ முடிக்க போறீங்க? செப்டம்பரில் ஆரம்பிச்சு செப்டம்பர்லேயே முடிச்சிருவோம். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. செப்டம்பரில் ஆரம்பிச்சு செப்டம்பர்லேயே முடிச்சிருவோம். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த ஒரு விஷயமும் யாரும் வந்து மேடம்னா எல்லா ப்ரொமோஷன் வருவாங்க, ஆமா. சரி ஆர்டிஸ்ட் வர மாட்டேன்னு சொல்லி பெரிய கம்ப்ளைண்டே போயிட்டு இருக்கு. சரிங்களா, அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஏமாத்திக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கே போறாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்லாம் தாண்டி வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுமா? ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில்ல 1ஆம் தேதி மேல வந்து நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன புரியுது, அதான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நானுன்றேன். இந்த கருத்து சொல்கிறதுக்கு உண்டான ஆளே நான் இல்லைன்றேன். கம்பெனியில் போடுறதுக்கு ஏதாவது அதுதான் இந்த கருத்து சொல்கிறதுக்கு உண்டான ஆளே நான் இல்லை. ரெண்டாவது, அவங்கெல்லாம் என்ன நம்மளுக்கு வழி காட்டுறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை இப்போ இன்றைக்கி ஏன் நம்ம பூஜை போட்டோம்? ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. இது ஆடி மாதம் இல்லையா? இன்றைக்கே நம்ம பூஜை போட்டோம், ஆடி பெருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க 16ஆம் தேதிக்கு மேலே பூஜை போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, ஓகேவா? ஸோ இன்றைக்கி எனக்கு நான் முடிச்சிட்டேன் பூஜையை. ஓகேவா? அக்டோபர் 11க்கு மேலே ஷூட்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது செப்டம்பரில் படத்தை முடிச்சிருவேன். ஓகேங்களா? நம்ம தப்பிச்சுக்கணும் இல்லை, என்னை நம்பி காசு போடுறாங்க. அவங்க விஜய் மேரி மேடம் வந்து பரவாயில்ல, இந்த ஏதாவது இந்த ஆளை காப்பாற்றி விடணும்னு நினச்சி ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த கம்பெனி பேரே வந்து யூனிவர்ஸ் சேர்ந்துருக்கறனால யூனிவர்ஸோட டிசிஷன் தான். அவ்வளோதான். ஸோ அதனோட டிசிஷன் இன்னைக்கு பூஜை பண்ணணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்களே தான் வந்து நிற்பீங்க, இல்லைனாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு ஃபோட்டோவில் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே மேடம், லாஸ்ட் ஒரு क्वेश्चन நான் மேடம், நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் முன்னாடி ஒரு கருத்து சொன்னீங்க. என்னன்னா இந்த லெகின்ஸ் போட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து படம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கு மேடம் உங்களோட பார்வையில? 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பிரஸ் கிளப்ல சொன்னீங்க. ஆமா, லெகின்ஸ் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் வயசு என்ன மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ புடவை கட்டுற வயசில் தானே இருக்கேன், அதனால தான் புடவை வெட்டினு வந்து கொடுத்தாங்க. லெகின்ஸ் போட்டால் நான் என்ன ஆகுறது? அப்புறம் அப்போ நான் லெகின்ஸ் போட்டு நடிச்சா கிரானியாக தான் இருக்கணும். லெகின்ஸ் போடுவோம் நான் சொல்லல. நீங்க வந்து அதான் போடாதீங்க, மேக்ஸிமம் நான் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்போ எப்படி இருக்கு மேடம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மேடமும் இப்போ வந்து கருத்து மாற்றினீங்களா? இருக்கு அதே கருத்து அதிலே தான் இருக்கிறேன், அதிலே தான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் அப்படிங்கிறேன். அது அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கணும். முதல்ல லெகின்ஸ் போட்ட உடனே ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும், இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். நம்ம போட்ட லெகின்ஸோட கலர் வந்து லெகின்ஸ் போட்டிருக்கோன்னு தெரிவிச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். சார் வாங்க, எப்போ வந்தீங்க? என்ன சர்ப்ரைஸா வரீங்க? வாங்க 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 வாங்க, எல்லா விரும்பணும் இங்கே தான் இருக்கும். வாங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் படம் ஆரம்பிக்குது, படம் முடிஞ்சோடனே எல்லாம் பேசலாம். ஓகே, ஷூட்டிங் இல்லை சொல்லுங்க சார். இல்லை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? கதையே கேட்கலங்க, போதுமா? நீங்கள் இங்கே வந்துட்டு நீ வந்து லெகின்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பூஜைக்கு வந்து லெகின்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொடங்கியிருக்க இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக அமையணும். அவர் நல்லா பொறுமையாக எடுப்பார். அதாவது அவர் சொன்னார் இந்த செப்டம்பர்லேயே எடுத்து செப்டம்பர்லேயே முடிக்கிறதா இருந்தால் நீங்களே சொல்லுவீங்க, சுற்றிட்டீங்களாமீங்க. அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு. அவர் நல்லா பொறுமையாக நல்லா பக்குவமாக படம் எடுப்பார். இதே நல்லா பார்ப்போம். ஓகே, கிராணி அதை பற்றி என்ன யூனிவர்ஸு அது வருது இது வருது எல்லாமே வருது, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்லா உழைச்சி இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவோம். திருப்பி கம்பேக்கில் டைரக்டர் வந்திருக்காரு, அம்மாலாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வருவோம். நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீ ஆடியோ இருக்க போது, டீசர் இருக்க போது, ரிலீஸ் எல்லாம் இருக்குது. அதில் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? என் படப்பிடிப்பெல்லாம் இருக்குது. ஆடி 18க்கு நிறைய பேரெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்மளும் கிளம்புவோம். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.